Hello everyone, welcome to KokulTech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Bybitல வந்து ஃப்ரீயா கார்டு எடுக்கலாம். சோ இதுக்கு வந்து நீங்க எந்தவித பேமெண்ட் வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. Bybit எக்ஸ்சேஞ்சால ஃப்ரீயா வந்து கொடுக்குறாங்க. சோ இது வந்து அவங்களோட ஆஃபர். நீங்க ஸ்ரீலங்கால இருந்தாலும் சரி, வேற கண்ட்ரில இருந்தாலும் சரி, Bybit மூலமா கார்டை வந்து எடுத்துக்கொள்ளலாம் எந்தவித சார்ஜஸும் வந்து இல்லாம. அந்த கார்டை வந்து ஸ்ரீலங்கால நீங்க எங்கேயும் யூஸ் பண்ணலாம், எந்தெந்த கண்ட்ரிலையும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி அந்த கார்டை வந்து நாங்கள் அப்ளை பண்ணி எடுக்கிறோன்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் Bybitல வந்து கார்டை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்தவித பேமெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இலவசமாகவே இந்த கார்டை வந்து எங்களோட நாட்டுக்கு எடுக்கலாம். ஸோ நார்மலாக டெபிட் கார்டு கொடுத்து எப்படி வந்து பேமெண்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே இந்த Bybit கார்டையும் வந்து நீங்கள் ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம், இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுக்க முதல் Bybit அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி அதில் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணி வச்சுருக்க வேணும். இந்த மாதிரி வச்சுருந்தா நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு கார்டை வந்து எடுக்கலாம். ஸோ வெரிஃபை பண்ணுறது என்ன மாதிரின்னு சொல்லி தெரியாதவங்க எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதுக்கான சின்ன ஒரு வீடியோ கிளிக் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து போடுறேன். எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுக்கிறன்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ன சொன்னால் ஏதாவது ஒரு பார்ட் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் கார்டு வந்து வராமல் கூட போகலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த Bybit அக்கௌண்ட்டோட ஹோம் பேஜ். ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து KokulTechல இருக்கிற டெலிகிராம் சேனலில் வந்து கொடுத்துருக்குறேன். அது மூலமாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த எக்ஸ்சேஞ்சை, இந்த Bybit எக்ஸ்சேஞ்சில் வந்து அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி ஐடி வந்து வெரிஃபை பண்ணலாம். ஐடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 30 நிமிஷத்துலேயே வந்து சிம்பிளாக வெரிஃபிகேஷன் வந்து முடித்து அப்ரூவ்டுன்னு சொல்லி வரும். ஸோ தெளிவாகவே உங்களோட ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடை வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து சென்ட் பண்ண வேணும். சென்ட் பண்ணதும் உங்களோட அக்கௌண்ட், அதாவது பைனான்ஸுக்கு எப்படி ஐடி வந்து கொடுத்து வெரிஃபை பண்ணுவீங்களோ சேம் இங்கேயும் அதே கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி முடித்ததும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும், பை கிரிப்டோன்னு சொல்லி வரும். வெரிஃபை பண்ணாதவங்களோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெரிஃபை நவ்ன்னு சொல்லி ஒரு பட்டன் வரும். ஸோ நான் வந்து வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ வந்து பை கிரிப்டோன்னு சொல்லி காட்டுது. ஓகே, நாங்கள் வந்து கார்டுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். நான் வந்து ஸ்ரீலங்கா, எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதில் வந்து பாருங்கள், மேலே ஒரு ஆளோட ஐக்கன் இருக்குது. அந்த ஐக்கனில் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஓகே, இதில் வந்து பாருங்கள் Bybit கார்டுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு கீழே வந்து ஹைலைட் பண்ணி போட்டிருக்கு அப்ளை நவ். இது மூலமாக தான் கார்டை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் ஆக்டிவேட் கார்டுன்னு சொல்லி கீழே வந்து பட்டன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கொடுத்ததும் நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ண வேணும். ஸோ நான் வந்து ஸ்ரீலங்கா அப்படியே விட்டுட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, யுவர் ஐடென்டிட்டி இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடுன்னு சொல்லி வந்திருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹேவ் பீன் அப்ரூவ்ட் ஃபார் திஸ் கார்ட். இந்த கார்டை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்காக அவங்க வந்து எலோவ் பண்ணுறாங்க. ஸோ அக்செப்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து எடுக்கலாம்னு சொல்லி. இப்போ வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். கொடுத்ததும் பாருங்கள், இதில் வந்து ரெஃபர் கோட் வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து கொடுக்குற கோடை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். அது வந்து என்னோட கோட், அதாவது நான் வந்து உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட கோடை வந்து நீங்கள் கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து அப்படியே வந்து விடலாம். ஓகே, ரெஃபர் கோடை வந்து கொடுத்ததுக்கு பிறகு கீழே வந்து பாருங்கள் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்குது. அதில் வந்து டிக் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுக்க வேணும். கொடுத்ததும் யுவர் virtual கார்டு அப்ளிகேஷன் இஸ் அண்டர் ரிவ்யூன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் virtual கார்டு ஆன்லைன் மூலம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது. இந்த கார்டு வந்து வீட்டுக்கு வராது. ஸோ வீட்டுக்கு வர கார்டை வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஆனால் இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதாவது ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படியான விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது virtual கார்டுன்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து கையால் தொட முடியாது. அந்த கார்டு நம்பர் அதுகள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற அப்படியான விஷயங்களை வந்து செய்யலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கார்டை வந்து எங்கே பார்க்கலாம். இதில் பாருங்கள் மறுபடியும் இந்த ஆளோட ஐக்கன் இருக்குது பாருங்கள். இதில் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து Bybit கார்டுன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து திரும்ப கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மை கார்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கொடுக்குறேன். ஓகே, இதில் வந்து மை கார்டில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து virtual கார்டு, மற்றது வந்து ஃபிசிக்கல் கார்டு. இப்போ வந்து நாங்கள் virtual கார்டை வந்து அப்ளை பண்ணி எடுத்துட்டோம்.
இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைனில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு சொன்னால் இந்த கார்டை வச்சு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் கையில் வந்து இந்த கார்டு வந்து தொட முடியாது. அதாவது வேர்ச்சுவல் கார்டுன்னு சொன்னால் டிஜிட்டலில் வந்து இருக்கும், நீங்கள் கையால் தொட முடியாது. மெட்ட கார்டு வந்து விசா கார்டு, அதாவது நீங்கள் நார்மலாக டெபிட் கார்டு மாதிரி யூஸ் பண்ணுற இந்த விசா கார்டு வந்து கையால் வந்து தொட இயலும், ஃபிசிக்கல் கார்டுன்னு சொல்கிறது. ஸோ இந்த கார்டு வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இந்த கார்டு தான் எங்களோட வீட்டுக்கு வந்து வரும். ஓகே, இதில் வந்து பாருங்கள் கெட் கார்டுன்னு சொல்லியிருக்கு. இந்த பட்டனில் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் ஃபிசிக்கல் கார்டு வந்து அப்ளை நோன்னு சொல்லி கேட்கும். ஸோ அதுக்கு முதல் பாருங்கள் இந்த கார்டு வந்து ஃப்ரீயாக எடுத்து 90 மில்லியன் யூசர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 90 மில்லியன் கார்டு வந்து இந்த பைபிட் எக்ஸ்சேஞ்ச் வந்து யூசர்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த கார்டை வந்து நான் எடுக்கிறதுக்கு அப்ளை நவ் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட நேம் வந்து கேட்கும். சரியான நேமை வந்து கொடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து அட்ரஸ் நோட் செட்டுன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இதில் வந்து செட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட சரியான அட்ரஸ் வந்து கொடுப்பீங்க. ஓகே, அடுத்தது வந்து செட் பின். இது வந்து நோட் செட்டுன்னு சொல்லியிருக்கு. பின்னு சொன்னால் உங்களோட கார்டுக்கு நீங்கள் வந்து பின் நம்பராக யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு பின் நம்பர் வந்து இதுக்கு செட் பண்ண வேணும். இந்த செட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் 4 நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது 4 நம்பர் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு நோட் புக்கில் அதை சேஃபாக நோட் பண்ணி வையுங்க. உங்களோட அட்ரஸுக்கு வந்து போஸ்டல் கோடு எல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ சரியாக வந்து கொடுங்க. இப்போ வந்து பாருங்கள் டெலிவரி ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்கு. இது வந்து ஃப்ரீ. ஸோ இதைத்தான் நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே எங்களோட வீட்டுக்கு வந்து எடுக்க போகிறோம். ஓகே, பின் செட் பண்ணதும் உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் டன்னு சொல்லி வரும். இப்போ வந்து பாருங்கள் அடுத்தது வந்து டெலிவரி ஃப்ரீன்னு சொல்லியிருக்கு. அதாவது இதுக்கு வந்து ஃபீஸ் இல்லை, நீங்கள் வந்து ஃப்ரீயாக எடுக்க போகிறீங்க. ஓகே, இப்போ வந்து அப்ளை வந்து கிளிக் பண்ணுறேன். கொடுத்துட்டு கன்ஃபார்ம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களோட ஜிமெயிலுக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து 6 டிஜிட்டில் இருக்கிற ஓடிபியை வந்து இங்கே என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்ததும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் இந்த மாதிரி தான் வரும். ஸோ அடுத்தது வந்து we will start issuing and chipping your card as soon as possible. மேலும் வந்து பாருங்கள் கங்க்ராட்ஸ்ன்னு சொல்லி மெசேஜும் வந்திருக்கு. உங்களோட கார்டை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ இனி வந்து இந்த கார்டுக்கான ப்ரோசஸ், உங்களோட கார்டு வந்து இங்கே வந்தால் உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி மெயில் பண்ணுவாங்க. மற்றது வந்து உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக உங்களுக்கு வந்து வீட்டுக்கே இந்த கார்டை வந்து கொண்டு வந்து தருவாங்க. ஓகே, கார்டை வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இந்த கார்டு வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 30 நாள் வந்து எடுப்பாங்க. சிலருக்கு வந்து 7 நாள்லேயும் வந்து கார்டு வந்து டெலிவரி ஆகியிருக்கு. ஸோ ஒரு 1 வீக் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லைன்னு சொன்னால் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 30 நாளைக்குள்ளே கார்டு வந்து வீடு தேடி வரும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்டு உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆனதுக்கு பிறகு இந்த பைபிட்டில் வந்து கார்டுக்குள்ளே போயிட்டு ஆக்டிவேட்டை வந்து கொடுத்து உங்களோட கார்டை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். மற்றது இந்த கார்டை வந்து நீங்கள் பர்ச்சேசிங்கை வந்து யூஸ் பண்ண போகிறீங்களா இருந்தால் பைபிட்டில் வந்து USDT வந்து கார்டில் ஆட் பண்ணி ஸ்ரீலங்காவில் இருக்கிற டெபிட் கார்டு மாதிரியே இந்த பைபிட் கார்டை வந்து விசா கார்டு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த கண்ட்ரிலையும் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ண இயலும். ஓகே, இப்படி தான் நீங்கள் வந்து பைபிட்டில் ஃப்ரீயாக கார்டை வந்து எடுக்கிறது அவங்களோட ஆஃபரை யூஸ் பண்ணி. ஓகே, இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு வந்து வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை வந்து தரேன். ஓகே, இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.